ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நேர்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது காளான் பரோட்டா. காளானை ஸ்டஃப் பண்ணி பரோட்டா. இந்த காளான் பிடிக்காதவங்களுக்கு அதுலேயே முட்டைகோஸ் போட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். முதல்ல அந்த காளான் பரோட்டாக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். மைதா மாவு 1 கப், கோதுமை மாவு 1/2 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. உள்ளே நிரப்புவதற்கு காளான் 200 கிராம் மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், வெங்காயம் 2 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1½ டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, மெல்லிய துண்டுகளாக நறுக்கிய முட்டைகோஸ் சிறிதளவு. இப்போ இந்த காளான் பரோட்டா செய்ய தேவையான பொருள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது முதல்ல மேல் மாவு பிசைஞ்சு வச்சுருவோம். பார்த்திங்கன்னா இதில் மைதா மாவும் கோதுமை மாவும் கலந்து கொடுத்துருக்கோம். ஸோ மைதா மாவு அதிகமாகவும் கோதுமை மாவு கொஞ்சமாகவும் கொடுத்துருக்கோம். இது வெறும் கோதுமை மாவில் தான் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் கோதுமை மாவில் பண்ணலாம். மாவு இந்த மாதிரி நல்லா இழக்கமாக பிசைஞ்சு மேலே காயாமல் இருக்கிறதுக்கு துளி எண்ணெயை விட்டு நல்லா ஒட்டி வச்சு வச்சுருக்கோம். இது 10-15 நிமிஷம் ஊறினா போதும். அதிக நேரம் ஊறினாலும் நல்லது தான், பட் அதுக்கு டைம் இல்லாத போது அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நல்லா 10-15 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். இப்போது இன்றைக்கி இந்த முட்டைகோஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா, காளான் சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஐயோ அதை எங்களுக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிற நேயர்கள் எல்லாம் இந்த முட்டைகோஸை வச்சு அதே இதில் எப்படி பண்ணலாம், அந்த ஃபில்லிங் எப்படி பண்ணலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி முட்டைகோஸையும் எடுத்துருக்கோம். இப்போ எண்ணெய் இந்த பாத்திரம் ஒரு இடத்துல போட்டிருக்கேன். நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேணும் இருக்குது, அந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம். இந்த காளானும் இப்போ நான் கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கழுவுறதுங்கிற போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருப்பீங்க, நம்மளே சொல்லியிருக்கோம். மைதா மாவை நல்லா மேலே தூவிட்டு பெசரி விட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி அதுக்கப்புறம் கழுவுனா அந்த அழுக்கு சுத்தமாக வந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் வினிகரோ எலுமிச்சம்பழச்சாரோ விட்டு நல்லா பெசரிட்டு அதுக்கப்புறம் கழுவுனா அதுவும் அழுக்கு வந்துடும். இது எல்லாமே இல்லாமல் கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கல்லுப்பில் கொஞ்சத்தை போட்டு தண்ணியோடு நல்லா கொஞ்சமும் அந்த இது காளானை தண்ணியில் கொஞ்சம் போட்டு கல்லுப்பையும் போட்டு நல்லா கையில் பெசரிட்டு அப்படியே தண்ணியை வடிக்காமல் அந்த காளானை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு இன்னொரு தடவை அலசினீங்கன்னா நல்லா வெளுத்து நல்லாவே இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு விதமும் கழுவுறது நீங்கள் எப்படி வேணால் கழுவிக்கலாம். வெங்காயம் மெல்லிய துண்டுகளாக நறுக்கின வெங்காயம், ரெண்டு வெங்காயம் நறுக்கிற அளவுக்கு நல்லா மெல்லிய துண்டுகள் வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம், சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இது வதங்குற போது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தகுந்த அளவு உப்பு, மஞ்சள் தூள் இதை போட்டு வதக்கிக்கோங்க.
அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் அந்த கலர் மாறி வதங்குச்சுன்னா தான் இந்த டிஷ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது வதங்கும் போதே தெரியும். பொதுவாக பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா விதவிதமான ஃபில்லிங்கை வைப்போம். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, காய்கறிகள் இது எல்லாமே கலந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மாதிரி இது வைப்போம். பட் இன்றைக்கி நான் வந்து இந்த காளானை வச்சு நிறைய பேர் கேட்குறதுனால நம்ம காளானை வச்சு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை சேர்க்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கரம் மசாலாவோ இல்லை நம்ம வீட்டில் பொடிச்சு வச்சுருக்க மசாலா தூள் ஏதோ சேர்த்திங்கன்னா ஒரு வாசனை இருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க இந்த மிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வாசனை, அந்த காளானோட வாசனை, அந்த இயற்கையாக இயல்பாக அதில் உள்ள வாசனையை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த பரோட்டாவை பண்ணுறோம். ஸோ அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வெறுமே ஒரு தயிர் அல்லது ஒரு தயிர் பச்சடி அல்லது ஊறுகாய் இது போதும். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் சைட் டிஷ் தேவை கிடையாது. இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. காரம், உப்பு, இந்த வாசனை எல்லாம் கலந்த ஒரு சுவையோடு இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட இதில் நம்ம சேர்க்கலை. அதெல்லாம் சேர்க்காமல் இது பண்ணும்போது இது நல்ல ஒரு ஃப்ளேவரிங் இது பரோட்டாவாக இருக்கும். ஸோ இது நல்லா பிடிக்கும். பிடிச்சவங்க தால் அது மாதிரி வச்சுக்கலாம். பட் இதுக்கு வந்து தயிர் பச்சடி, ஊறுகாய், நல்ல ஒரு காரசாரமான ஊறுகாய் கூட இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டோன்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் வதங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம டைம் எடுக்கணும். ஒரு 2 நிமிஷத்தில் நல்ல பச்சை வாசனை 2-3 நிமிஷத்தில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்ப்போம். காளான் சேர்க்கும்போது இந்த வெங்காயத்தில் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காளான் சேர்த்திங்கன்னா காளான் தன்னால் தண்ணி விடும். அப்போ அந்த தண்ணி விடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தலை காளானை சேர்த்துடலாம். காளானை சேர்த்துட்டு கிளறும்போது அதிகப்படியான தீ வச்சுக்கணும். ஏன்னா காளான் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம உப்பு அதில் மசாலாவில் சேர்த்ததை மசாலாவை கொஞ்சம் அள்ளி வச்சதுனால திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கணும். இந்த காளானை நல்லா வதக்கி நம்ம எடுக்கணும். அது காளான் நல்லா சேர்ந்த மாதிரி சேர்ந்து வதங்கி அந்த தண்ணியும் வற்றி வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம இந்த காளான் பரோட்டாக்கு காளானை வதக்கிக்கிட்டு இருக்கோம். எண்ணெயை ஊற்றி நல்லா வெங்காயம் வதங்க விட்டு உப்பு மஞ்சள் இப்படி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காளானையும் போட்டிருந்தோம். காளானும் நல்லா தண்ணி ஓரளவுக்கு வற்றி வதங்கியிருக்கு பாருங்கள். பொதுவாக அந்த காளான் இந்த டிஷ்ஷில் எந்த டிஷ்ஷுக்குமே பார்த்திங்கன்னா காளான் போட்டிங்கன்னா அது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். தண்ணி விட்டு 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 சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் காளான் வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிறதும் கிடையாது. அதனால் தண்ணி வந்து அதை விட்டு ஒரு 10-12 நிமிஷம் அது வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த குழம்புக்கோ இல்லை புலாவுக்கோ எதுக்கு பண்ணுறீங்களோ அதை அடுத்த பொருள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிரியாணி இருந்ததுன்னா நம்ம நிகழ்ச்சியிலே பார்த்துருப்பீங்க. பிரியாணிக்கு வந்து எல்லாம் தாளித்து விட்டு தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம வந்து அந்த காளானையும் போட்டு அரிசியும் போடுவோம். ஏன்னா அப்போ அந்த காளான் முத்து முத்தாக நல்லா
சேர்ந்த மாதிரி பார்த்தா முழுசாக கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா வதங்கி நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பரோட்டாவில் வைக்கிற போது உள்ளே பூர்ணமாக வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதில் ரொம்ப தண்ணி இருந்தால் சரியாக இருக்காது. அதனால் தண்ணி ஓரளவு கற்றணும். அப்படி ஓரளவு தண்ணியே இருக்குது, இன்னும் எங்களால் கிளறி இது இறக்க முடியல, தண்ணி விட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா துளியோண்டு மைதாவை எடுத்து மேலே தூவிடுங்க. இன்றைக்கி எனக்கு தண்ணி வத்திருச்சு, அதனால் நான் அப்படியே இறக்கிற போகிறேன். நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப வத்த நேரம் ஆகும், உங்களுக்கு அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மைதா லேசாக தூவிட்டு, மைதாவை கோதுமை மாவோ அதை கொஞ்சமாக தூவிட்டு நல்லா பெரட்டினீங்க.
இப்போ சொன்ன மாதிரி இதுக்கு வந்து தயிர் பச்சடி, ஊறுகாய் அல்லது தயிர். தயிரில் வந்து கொஞ்சம் உப்பு, சீரகத்தூள் இதை போட்டுட்டு பெரிய பட்டை, சாட் மசாலா அல்லது சீரகத்தூள், உப்பு மட்டுமே போதும். லேசு ஒரு புளிப்பு இருக்கணும் தயிரில், அப்போ தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் புதினாவும் அதில் கலந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு அதில் புழிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ஒரு நாள் பழைய தயிராக இருந்தாலும் புளிப்பு இருந்தால் இந்த பரோட்டாக்கும் அந்த புளிப்போடு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு உமிழ்நீரும் சுரந்து அது உங்களுக்கு வந்து ஜீரணமாகறதுக்கும் உதவியாக இருக்கும். அதே சமயம் வாய்க்கும் ருசியாக இருக்கும். எப்பவுமே ஒரு லேஸ் புளிப்பு இருக்கணும் இந்த மாதிரி பரோட்டாலாம் சாப்பிடும்போது. அதனால தான் கவனித்து பார்த்துருப்பீங்க, அவங்க தான் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. நார்த்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. என்னென்னா இந்த புளிப்பு தான் வந்து உங்களுக்கு இந்த டேஸ்ட்டை சரி பண்ணும். இப்போ இந்த பரோட்டா நல்லா வெந்துட்டுருக்குது. நம்ம காளான் பரோட்டா வந்து கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டு வேக விட்டுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இது பிரட்டி விட்டு வேக விடணும். அப்போ தான் உங்கள் உள்ளும் புறமும் வந்து நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு கிறிஸ்ப்னஸ் சூடாக சாப்பிட்டிங்கன்னா மேலே கிறிஸ்பாக உள்ளே சாப்பிட்டா அந்த மாதிரி இருந்தால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே பரோட்டாலாம் ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சுட சுட சாப்பிடும்போது தான் 1க்கு 2, அதுக்கு மேலே நம்மளால் ரொம்ப சாப்பிடவும் முடியாது. ஸோ நல்ல ஃபில்லிங்கோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 1 அல்லது ஒரு 2 அவ்வளோதான். இது நல்ல ஒரு ஃபில்லிங்கோடு இருக்கும், ரொம்ப ஹெவினஸ் கொடுக்காது. ஸோ இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு. அடுத்து இது நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறமா இதை எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இடையில அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சி வச்சுருந்த கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம கேபேஜ் பரோட்டா, அதாவது முட்டைக்கோஸ் பரோட்டாவுக்கு நல்லா 2 பக்கம் வேக விட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அதாவது இந்த புதுசாக சமைக்கிற பிள்ளைங்களுக்கு, ஏன்னா இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் நான் பண்ணும்போது எனக்கு நேர்ந்த சில அனுபவங்கள், அதை வச்சு இதுதான் நடக்கும், இது இப்படி கேட்பாங்க அப்படின்றத ஒரு யூகத்தில் நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த ஃபில்லிங் வைக்கும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபில்லிங் வெளியில் வந்துடும். அந்த ஃபில்லிங் வெளியில் வராமல் இருக்க நம்ம வந்து இப்போ நம்ம பண்ணி காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா முதல்ல புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும். அது அந்த ஃபில்லிங் வெளியில் சட்டுன்னு வந்துடாது. பார்த்திங்கன்னா மெல்லுசாக நம்ம எடுத்த மாவையே 2 பங்காக எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரணமாக அந்த ஒரு பரோட்டாக்கு எவ்வளோ உருண்டை எடுத்துருந்தோமோ அந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு இது மடிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு ரவுண்டாக வரும். ரவுண்டாக தான் நம்ம பண்ண முடியும். இதில்
காளான் பரோட்டாக்கு ஒரு சின்ன ரீகேப். மைதாவும் கோதுமை மாவும் அதில் உப்பு நெய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு மேலே எண்ணெயை தடவி ஊற வச்சு வச்சுருங்க. ஒரு கடாய் காய வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடணும். அது வதங்கினதுக்கப்புறமா தனியாத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்புத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மசாலாவை எடுத்து முட்டைகோஸுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி மசாலாவில் இந்த காளானை போட்டு அதையும் நல்லா வதக்கி தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா இறக்கி ரெடியாக வச்சுக்கணும். அதே கடாயில் முட்டைகோசையும் மசாலாவையும் போட்டு துளியோண்டு உப்பு போட்டு அதனால் தீயை குறைச்சி வச்சு நிதானமான தீயில் நல்லா தண்ணியெலாம் விடாமல் நல்லா கிளறி அது வெந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுக்கணும். பிசைஞ்ச மாவு வந்து சின்ன உருண்டையை உருட்டி அது மெல்லிய சப்பாத்தியாகிட்டு அதுக்கு நடுவில் இந்த காளான் பொருளத்தை வச்சு தண்ணி தொட்டு 4 பக்கமும் மடிச்சுட்டு கடாயில் போட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றி காளான் பரோட்டா தயார். முட்டைக்கோஸ் பரோட்டாவுக்கும் அதே மாதிரி மெல்லிய சப்பாத்தியாகிட்டு அதுக்கு மேலே அந்த பூரணத்தை வச்சு மடித்து தோசைக்கல்லில் போட்டு சுற்றி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் பரோட்டாவும் தயார். சின்ன வயசுக்காரங்களுக்கு புதுசாக பண்ணுறவங்களுக்காக 2 சப்பாத்தியை போட்டு அதுக்கு நடுவில் அந்த மசாலா வச்சு ஓரங்களை ஒட்டி அதையும் பரட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த பரோட்டாவும் தயார். ஸோ இன்றைக்கி 2 விதமான பரோட்டா, முட்டைக்கோஸ் பரோட்டா, காளான் பரோட்டா 2மே பார்த்துருக்கோம். 2மே நேர்கள் ஏதாவது ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சுவைச்சு சந்தோஷமாக இருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட வரும் வாரமும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.